என்ன சாமி இது நம்ம கையில் வச்சுருக்கீங்க? கையில் வச்சுருந்த காட்டவா? ஆமாம் சாமி. இதாங்க லிங்கம் பேர். என்ன லிங்கம்? லிங்கம், சாதி லிங்கம் பேர். பிடிங்க கையில். நல்லா தெரிஞ்சுங்க. இவ்வளோ என்னாச்சு? பிடியா? என்னாச்சு? வெயிட்டு புல்லு இருக்கு. அங்கே சொல்லுங்க, ஏங்கிட்ட சொல்லுங்க. அப்படியே கை கீழே போகுது. கை கீழே போகுது அப்படித்தானே? அது ஒரு கிலோ. அது சாதி லிங்கம்னு இருக்கு பேர். அப்போ இந்த சாதிலிங்கம் எதில் சேர்ந்தது என்னன்னா பூமியிலேருந்து வெட்டி எடுக்கப்பட்டது. அப்புறம் இது வந்து யாரோட ஆதிக்கம் உள்ளதுன்னா செவ்வாயோட ஆதிக்கம் உள்ளது. என்னது? செவ்வாயோட ஆதிக்கம் உள்ளது. இந்த செவ்வாயோட ஆதிக்கம் ரத்த சம்பந்தப்பட்ட நோயை கொடுக்கக்கூடியவர் யாருன்னா நம்ம ஆள் தான். யாரு? செவ்வா. இவருடைய ஹெட்டாப்ஸ் எங்கே இருக்குன்னா முருகப்பெருமான் தான். முருகப்பெருமான் தான் ஹெட்டாப்ஸ். ஏங்க நீங்கள் அங்கிட்டு போறீங்க? முருகப்பெருமான் தான் ஹெட்டாப்ஸ். அதனால் இவருடைய அதாவது இவருடைய வீடு சொந்த வீடு எதுனா மேசம் விருச்சகம். இது 2 வீடு வருது சொந்த வீடு ஜாதகத்தில். அப்புறம் பார்த்தீங்கன்னா உலகத்துக்கே ரத்தத்தை கொடுக்கக்கூடியவர். ரத்தம் காணாமல் போச்சு, இவர் இல்லாமல் காணாமல் போகிறாரு. அதனால் ரத்தத்தை கொடுக்கக்கூடிய பகவான் இவர் தான், செவ்வாய் பகவான் தான். அவருடைய கிரகத்தை பற்றி இப்போ நம்ம சொல்கிறோம். அதுக்கு முன்னாடி இறைவனை வேண்டிக்கலாமா? ஓம் ஸ்ரீ கைலாசம்பள்ளி சட்டமல்லாத திருமல கலசவாத வளர்ச்சியா எல்லா மலை இறைவன் எல்லோருக்கும் நிலவிட்டும் நோயிட்ட வாழும் குறைவிட்டு செலுத்தி கொடுக்கட்டும். இந்த காலகாலம் சேனலை பார்த்துக் கொள்ளுங்க என் அன்பான நேயர்கள் அனைவருக்கும், என் உயிரின் மேலான ரத்த சொந்தவங்க அனைவருக்கும் அந்த எல்லா மலை இறைவனும் பண்ண சித்திரப்பதற்குள் எனக்கு சொல்லிக் கொடுத்து ஆட்சி பரிமாணம் கழித்து அந்த வேதமையில் வேதநாயக பிள்ளை விநாயகர் ஆட்சி விடையெல்லாம் தத்து வச்சு முருகப்பெருமான் ஆட்சியை நோயற்ற வாழும் குறைவெட்டி செலுத்தி கொடுத்து அந்த வராகி அம்மா தாயோடைய ஆசையும் வாழை சூரியபுரிய தாயோடைய ஆசையும் அனைத்து குலதெய்வங்களை ஆசையும் சிவசக்தி ஆசையும் பரிமாணவங்க அனைவரும் கழித்து அந்த சின்ன கருப்பு பெரிய கருப்பு பாண்டியமணி அனைவருடைய ஆட்சியும் பரிமாணம் கழித்து பல்லாண்டு பலகோடி நோயாயிரம் ஆண்டு நோயற்ற வாழும் குறைவெட்டை செலுத்தி இருவன் நல்வற்றி என்று வாழ்த்தி வழங்கி இந்த பதிவுப்படுகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நவக்கோள்களை 3 கோள்கள் சொன்னோம். ஒன்று சூரியன், ஒன்று சந்திரன். இப்போ செவ்வாயை பற்றி சொல்லியிருக்கோம். இந்த செவ்வாய் வந்து இரத்தக்காரனாக இருக்கிறார். அதே சமயத்தில் இவர் வந்து நமக்கு உடம்பிறப்பு சகோதர சகோதரியாகவும் வருவார். அப்பேற்பட்ட வேலைகளை செய்யக்கூடியது. அப்போ ஏற்கனவே சொல்றது சந்திரன் வந்து தாயாக வராரு, சூரியன் வந்து தந்தையாக வராரு, இது சகோதர சகோதரியாக வராரு. அது மட்டும் இல்லாமல் அடக்கி ஆளக்கூடிய தன்மை உலகத்துக்கே சேனாதிபதி கவுண்டர் தான் உலகத்துக்கே. அப்போ சத்திரிய வம்சமாக இருக்கார். அப்போ வந்து இவர் வந்து என்னென்ன நோயை கொடுப்பாரு ஏற்கனவே சொன்னோம். அது மட்டும் இல்லாமல் 2 4 7 8 12 இருந்தால் செவ்வாய் தோஷம்னு சொல்லுவாங்க. அந்த தோஷத்தை இந்த மாதிரி இதுலேருந்து நம்ம தாது பொருள் செய்து அதுலேருந்து இந்த மாதிரி ரசமணிகள் செய்து போட்டுக்கிட்டோம்னா உங்களுக்கு அது வந்து தோஷங்கள் வந்து குறைய ஆரம்பிச்சிடும், நமக்கு காரியங்கள் சித்தியாகும். இது மாதிரி மூலிகைகள் இருக்குது. இது வந்து பாசானம், லிங்கத்திலேருந்து எடுக்கப்பட்ட பாசானம். அதனால் அந்த வேலைகளை செய்யும். அப்புறம் பார்த்திங்கன்னா ரத்த சம்பந்த நோய்களையும் நிற்கும். செந்தூரம், பஸ்பம், சுண்ணம், கட்டுக்கலங்களாக இருக்குது. அதையும் நம்ம செஞ்சு சாப்பிடும்போது அப்பேற்பட்ட வேலைகளை செய்யக்கூடிய செவ்வாயோட ஆதிக்கம் என்னென்ன செய்யும் அப்படிங்க இங்கே சொல்லிடலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா கிரகம் வந்து செவ்வாய் வந்து கிழமை வந்து செவ்வாய்க்கிழமை. சிவப்பு அணுக்கள் இருக்கு இல்லையா, சிவப்பு அணுக்கள் சொல்லுவாங்க. வெள்ளை அணுக்களை பற்றி முதல்ல சொன்னோம். இப்போ சிவப்பு அணுக்கள், அந்த சிவப்பு அணுக்களோட வீரியத்தை கூட்டவும், வெப்பத்தை முறைப்படுத்தவும், கூட இருந்தாலும் சரி கம்மியாக இருந்தாலும் சரி அதை குறைச்சி கூட்டி சரிசமங்க ஆக்கக்கூடியது இந்த லிங்க பாசம் சாதி லிங்கம். வீரியத்தை முறைப்படுத்தி நோயின்றி உடலை வளர்க்கவும், நோய் நொடி இல்லாமல் இது உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய்களை போல நிற்கவும், அடுத்து வந்து திருக்கும் வல்லமை படைத்து பெரிய மூலக்கூறாகும். அப்பேற்பட்ட ரகசியத்தை சொல்ல வேண்டியது இந்த மூலிகை, இந்த பாசாலம். இது வந்து பூமியிலேருந்து வெட்டி எடுக்கப்படுகிறது. சித்தர்பருக்கு அன்றைக்கே கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுலேருந்து மெர்க்குரி எடுக்கலாம், ரசம் எடுக்கலாம். கீழே ஒரு சட்டி மேலே ஒரு சட்டி வைக்கலாம். அதுக்குள்ளே வந்து கொடிவெளி பட்டைன்னு இருக்குது. அந்த பட்டையை கீழே மேலேயும் போட்டு அந்த சட்டியில் கரிசலாங்கண்ணி சாரம் அல்லது ஆவாரம்பூ சாரம் பூசிட்டு காய வச்சு போட்டு கவசம் பண்ணி 12 மணி நேரம் வச்சோம்னா இதுலேருந்து ரசம் மெர்க்குரி வரும். அந்த ரசத்தை நம்ம இந்த மாதிரி எடுத்து ரசமணி ஆக்கலாம். ரசமணி ஆக்கி உடம்புல விட்டால் செவ்வாயோட சக்தி வீரியத்தை கொடுக்கும். பிளானட்டு கதிர் வச்சு தடுக்கும். அப்புறம் கோர்ட்டு கேஸு பயிலு பஞ்சாயத்தெல்லாம் வரும், அதெல்லாம் இது தடுக்கும். அப்பேற்பட்ட வேலைகளை செய்யக்கூடியது, நோயை தீர்க்கக்கூடியது, நொடியும் தீர்க்கக்கூடியது, பிரச்சனை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான வேலை செய்யக்கூடியது. அப்புறம் வந்து திருமண தடைகளை நிற்கக்கூடியது. இந்த மாதிரி வேலைகளை அற்புதமாக செய்யக்கூடிய பாசனம்
செவ்வாய் பாசனமாகும். வீரியத்தை கொடுக்கக்கூடியது. இப்படி நோஞ்சா மாதிரி போகிறாங்க இல்லையா, இது போட்டோம்னா நான் வீரியத்தை கொடுக்கக்கூடிய என்ன சொல்கிறேன் அப்படிங்க, அப்படி வேலைகளை செய்யக்கூடிய அற்புதமான இது சாதிலிங்கம் என்று சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட சாதிலிங்கத்தை தான் நம்ம மெடிசன் அப்போ சொல்லிக்கிருக்கோம். இவர் வந்து சிவப்பு கலருக்கு அதிபதி, சிவப்பு கலருக்கு அதிபதி, செவ்வாயோட ஆதிக்கம் சத்திரிய வம்சத்துக்கு அதிபதி. அது மட்டும் இல்லாமல் இதை முறையாக சாப்பிட்டு வர உடம்பு முறுக்கேறும் என்று சொல்லி சித்தர் பெருமக்கள் சொல்லியிருக்காங்க. அதனால் எந்த உணவத்தில் நம்ம சாப்பிட்லாம், அதனால் அதுக்குண்டான நன்மைகள் செய்யக்கூடிய அற்புதமான பாசனமாகும். அதனால் இதை அனைவரும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இதை எப்படி என்ன செய்யுங்கிற டீட்டெயில் பூராமே உங்களுக்கு எல்லாம் சொல்லித்தரதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து பித்தம் சம்மந்தப்பட்டது, உஷ்ணம் சம்மந்தப்பட்ட நோயை தரக்கூடியது. அந்த நோயும் நீக்கக்கூடிய இந்த பாசனம் சாப்பிட்டா சரியாயிடும். அதனால் நேயர்களே இதை அனைவரும் பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு அடுத்த பதிவை நோக்கி போவோம். ஏன்னா செவ்வாய் வந்து வீரியத்துக்கு உண்டானது தான், அற்புதமான வேலைகளை செய்யக்கூடியது. அனைவரும் பயன்படுத்திக்க. அப்புறம் இந்த மாதிரி வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கணும். எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, அந்த காலத்திலேயே நாட்டில் வந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இருக்குதா சித்தர் பெருமக்கள் அன்றைக்கே மலைகள்லாம் போயிருந்திருக்காங்க. அதனால் அதே மாதிரி அன்றிலிருந்து இன்று வரைக்கும் அகில உலகில் அனைத்து பாரத பிரதமர்களும், அனைத்து துறை அதிகாரிகள், அனைத்து துறை அமைச்சர்கள் கொண்டு சகல பேரும் நமக்காக என்ன செஞ்சுருக்காங்க, சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக மூலிகைலாம் மரம் செடிகள்லாம் வளர்க்க சொல்லியிருக்காங்க. அனைவரும் வளர்க்க வேண்டிய நேயர்களே, இந்த காணாக்காலம் சேனலை பார்த்துக்கொள்ள அன்பான நேயர்களுக்கு விண்ணப்பத்தை தெரிவிக்கிறோம். ஒரு அன்பான விண்ணப்பம் தான், அதிகாரம் கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி மூலிகைகள் இந்த மாதிரி மரங்கள்லாம் வளர்த்தோம்னா நம்ம வருங்கால சந்தைக்கு நோய் நொடிகள் இல்லாமல் நல்லா இருக்கலாம். அதனால் அனைத்து துறை அதிகாரிகள், அனைத்து துறை அரசுகள் சொல்ல பிரகாரம் நாமும் இதை கேட்டு பயணம் செய்வோம் என்று கூறிக்கொண்டு இந்த சேனலை பார்த்துக்கொள்ள அன்பான நேயர்களுக்கு அடுத்த பதிவை நோக்கி போவோம். ஏன்னா இது வந்து வீரியத்தை கொடுக்கக்கூடியது தான், ஏகப்பட்ட வேலைகள் செய்யும். இது போட்டாலே கொள்ள வேலைகள் செய்யும், எல்லா நோய் நொடிகளும் தீர்க்கக்கூடிய அற்புதமான வேலைகள் செய்யக்கூடியது. அதனால் இவர் வந்து பெரிய ராஜாக்கெல்லாம் ராஜா, சேனாதிபதி. அதாவது தீர்க்க முடியாத நோய்கள் அப்படிங்கும்போது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில் 6 to 7 செவ்வாயோட ஆதிக்கம் உள்ளவங்களுக்கு சொல்ல வரேன். 6 to 7, மதியம் 1 to 2, நைட்டு 8 to 9, விடிய காலம் 3 to 4 இந்த மாதிரி அவருடைய ஓரையில் போய் 9 விளக்கு முருகனுக்கு கொண்டு போட்டு சிவப்பு கலர் மாலை வாங்கி போட்டு முறைப்படி வேண்டிக்கணும். இன்னார் மகள் இன்னார் எனக்கு என்னுடைய குடும்பத்துக்கு கஷ்டம் நஷ்டம் பிரச்சனைலாம் தீர்ந்து நல்லபடியாக இருக்குன்னு வேண்டிக்கிட்டு வந்தால் சீக்கிரமாக அவங்களுக்கு நல்லது செய்வார். அதே போல் இந்த மாதிரி இதுகளை வச்சுக்கிட்டா இன்னும் அதிகமான வேலைகள் செய்யும் என்று கூறிக்கொண்டு அடுத்த பதிவு நோக்கி செல்வோம் என்று கூறிக்கொண்டு பல்லாண்டு பல கோடி 100,000 வாழ்க வாழ்கின்ற அனைவரையும் வாழ்த்து வழங்குகிறோம். இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு தெரியணுமா, திண்டுக்கல்லேருந்து 1 1 டவுன் பூரா வருது. ரெட்டிவட்டிக்கு அடுத்த ஸ்டாப்பு வரதராஜங்கப்பல் திருவள்ளுவர் ஸ்கூல் ஏற்ற மாதிரி விட உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை பார்த்துவாங்க. உங்களுக்கு எல்லா விஷயங்களும் செய்து கொடுக்கப்படும் என்று கூறிக்கொண்டு வாழ்த்தி வழங்குகிறோம். நன்றி வணக்கம். திண்டுக்கல் மாவட்டத்தில் ரசவாத பாலகிருஷ்ணன், கேரளா முருகன் ஐயா அவர்களும், நமது மருத்துவக்குளம் கருணாநிதி ஐயா அவர்களும் நன்றி வணக்கம். மீண்டும் சந்திப்போம். நன்றி வணக்கம் ஐயா.